அந்த தேவர் அடியார் அப்படின்ற சொல்லாடல் இன்னைக்கு நம்ம பேச்சு வழக்கில் பார்த்தீங்கன்னா மருவி போய் ரொம்ப ஒரு கேவலமான ஒழுக்கக்கேடான சொல்லா மாறியாச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவர் அடியாராக வாழ்ந்த பெண்களை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள் உடல் ரீதியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற உண்மையினால தான் இப்போ இன்றைக்கும் கூட அந்த தேவர் அடியார்ன்ற அந்த ஒரு அருமையான சொல்லாடலினுடைய பேச்சு வழக்கில் மருவி வந்த சொல்லு ஒரு ஒழுக்கக்கேடான பெண்ணை குறிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி ஒரு ஒழுக்கமான பெண்ணை காயப்படுத்துறதுக்கான சொல்லாடலாகவும் இன்றைக்கும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த மாதிரியான பரத்தைய தேடி போன ஆண்களோட நிலைமை என்ன ஆகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம அவ்வை பாட்டி இந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதாவது பரத்தையரை தேடி போன ஒரு ஆணோட வாழ்க்கை